அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ. ஈமான் இருக்குது. மனிதன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது தான் ஈமான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்து அல்லாஹ்விற்காக நாம் வாழ்கின்றோம் என்று நாம் மனதில் வைப்பது தான் ஈமான். அல்லாஹ்விற்கு எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் மனதில் இருக்க வேண்டும். ஒரு வேலைக்கு சென்றாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் மனதில் இருப்பது தான் ஈமான். ஈமான் இருக்கின்றதே, அது என்னவென்றால் 5 வேளை தொழுகையை அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அந்த 5 வேளை தொழுகையை சரியான முறையில் நாம் தொழுகின்றோமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ்வது, அவனுக்கு பொருந்தி நாம் வாழ்ந்தலைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்து அவன் கூறியுள்ள வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்வதே ஈமானாக இருக்கின்றது. எனவே ஈமானோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்திலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி, நமக்கு நன்மைகள் கிடைக்கும். மறுமையின் நன்மைக்காக நாம் வாழ வேண்டும் என்றால் ஈமானோடு வாழ வேண்டும். ஈமான் என்பது தானாக வந்துவிடாது. ஈமான் என்பது நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம், தொழுகின்றோம். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையின் நலனை கருதி, நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நமக்கு சந்தோஷம் வேண்டும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மனைவியோடு, தாய் தந்தையோடு, பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம். இப்போது என்னன்னா, நம்ம பள்ளிவாசலுக்கு செல்கிறோன்னா, அப்போது பள்ளிவாசலுக்கு நம்ம சரியான முறையில் சென்று தொழுகையை சரியான முறையில் நம்ம கடைபிடிக்கணும். அப்போது தான் அல்லாஹ் நமக்கு உதவி புரிவான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும்னா நம்ம ஈமானோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமானோடு வாழ கற்றுக்கொள்வது எப்படி என்றால், நம்ம எந்த ஒரு கெட்ட விஷயங்களுக்கும் செல்லாமல் இருக்க வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல், புகையிலைக்கு அடிமையாகாமல், பிறகு பல தவறான விஷயங்களிலிருந்து நாம் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அதனை விட்டு நாம் தூரமாக இருக்கணும். அப்போதான் அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்ம பாவங்களை அதிகமாக செய்து விடுவோம். பிறகு நாம் பள்ளிவாசலுக்கு செல்வோம், தொழுகையை செய்வோம், மறுபடியும் பாவங்களை செய்வோம் என்றால் அல்லாஹ்வுடைய அசராத் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய அசராத், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும்னா நம்ம தொழுகையை சரியான முறையில் தொழணும். அப்படி தொழ முடியலனாலும் நம்ம தவறான விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு ஒரு மனசு ஒரு அமைதியுடனும் அழகான ஒரு வாழ்க்கையையும் தேடிக்கொள்ளும். எனவே நாம் ஈமானோடும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் வாழ்வதற்காக முயற்சி செய்வோமாக. ஆமீன்.